அழகியன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய வீடியோஸ் மொட்டை மாடியில் எடுப்பேன். இப்போ 2 பக்கமும் வீடு கட்டுறாங்க. ரொம்ப சத்தமாக இருக்குது, என்னால் எடுக்க முடியல. அதனால தான் வீடியோ நிறைய நாள் வரல. வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம். தலைக்கவசம் உயிர்கவசம். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், புகை உயிருக்கு பகை. இப்படி எவ்வளவோ இருந்தாலும் இதை தனி மனித ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கடைப்பிடிக்க முடியும். நம்ம ஒரு திருமணம் செய்கிறோம். அப்போ எந்த அரசாங்கத்துக்கிட்டையும் எந்த ஆட்சியாளர்கிட்டையும் இவ்வளோ வரதட்சணை கொடுக்க போகிறோன்னு சொல்லி நம்ம யாரும் கல்யாணம் பண்ண போகிறதில்ல. ஆனால் திருமணம் நடந்த பிறகு அதில் ஏதாவது பிரச்சனைனா நம்ம அரசாங்கத்தையும் ஆட்சியாளர்களையும் குறை சொல்கிறோம். நம்மளுடைய கௌரவம், மதவெறி, ஜாதி வெறி இப்படியே தான் இருக்குமே தவிர நம்ம பசங்களுடைய சந்தோஷன்றதை நம்ம பார்க்குறதே இல்லை. நேரத்தை ஒதுக்குங்க. பிள்ளைங்க கூட மனம் விட்டு பேசுங்க. கடந்த நாட்களுக்கு முன்பு நான் ஒரு செய்தி வாசித்தேன். அவங்க மகன் வேறு ஜாதி பையனை விரும்பினால அவங்க பெற்றோர் ரயில் முன்பு பாய்ந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள்னு. இதில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் உண்டு. அந்த ரயிலை கண்டுபிடிச்சது அவங்க ஜாதியானு தான். எல்லாத்துலேயுமே ஜாதி பார்க்காம மனிதர்கள்கிட்ட மட்டும் ஜாதியை பார்க்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? தற்கொலைகள் எந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லைன்னும் போது தான் தற்கொலைன்ற முடிவை எடுக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்த சமுதாயம் தான். இந்த சமுதாயத்தையும் அரசாங்கத்தையும் குறை சொல்கிறத விட்டுட்டு நம்மளுடைய பிள்ளைகளை நீங்கள் சுய ஒழுக்கத்தோடு வளர்க்க முயற்சி செய்யுங்க. நிறைய பெண்கள் யாரை விரும்புகிறாங்கன்னா அம்மா பிள்ளைகளை தான் விரும்புகிறாங்க. எதற்குன்னா அம்மாக்கிட்ட எப்படி பாசமாக இருக்காங்களோ அது போல் தங்கள் மீதும் பாசமாக இருப்பாங்கன்னு நினச்சி நிறைய பெண்கள் அம்மா பிள்ளைகளை விரும்புகிறாங்க. உண்மைதான் அது. ஒவ்வொரு தாயும் தான் தன்னுடைய பிள்ளைகளை வர மனைவிக்கிட்ட அன்பாக பாசமாக இருக்க விட்டு கொடுக்கணும். பூனை கண்ணை மூடினா உலகமே இருண்டுடோன்னு எந்த பூனை யாருக்கிட்ட சொல்லியிருக்கோம்? இதை நம்ம யோசிக்கும் பொழுது தான் நம்மளுடைய பகுத்தறிவு வேலை செய்யுது. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளுடைய பகுத்தறிவை நாம் பயன்படுத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அழகியன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.